வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற மாரி தெரியுது மக்களே. ஸோ இது ஒரு நல்ல ஒரு முடிவாக கூட இருக்கலாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிற மாரி பல பிரபலங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பார்க்கலாம் மக்களே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு அத பார்ப்போம். அதுபோக இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நீண்ட நாட்களாக வீடியோ போஸ்ட் பண்ணல. ஏன் போஸ்ட் பண்ணல அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நமக்கு ஒரு பேக்கிரவுண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா, கம்மிங் ஃப்ரைடேவோட முடியப் போகுது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடிய விரைவில் அடுத்த ஒரு ஹேப்பியான நியூஸ் தாராளமாக எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும் மக்களே. நெக்ஸ்ட் வீக் மேபி நெக்ஸ்ட் வீக் எண்ட்லயே பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் என்னங்கிறத நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஓவராலா நம்ம டீம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணா கூடியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக நான் கருதுகிறேன். துபாயிலிருந்து நமது நண்பர் வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அவர் வந்தாருன்னா ஒரே மஜாவா தான் இருக்க போது. ஸோ பாப்போம் மக்களே, வரும் வாரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம போன வீக்குகள்ல கொடுத்த லெவல்ஸ்லாம் எப்படி மார்க்கெட்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு பார்வைய பார்த்துரலாம் மக்களே. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாரி தான் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம 3 வாரத்துக்கு முன்பு லெவல்ஸ் குடுத்திருந்தோம். நம்ம சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, 862, 873 அப்படிங்கிற ரேஞ்ச ரீடெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம குடுத்த டார்கெட்ட அச்சீவ் பண்ணிட்டாங்க. அது போக அப்போலோ டயர்ஸுமே நம்ம குடுத்திருந்தோம். அப்போலோ டயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ண சொல்லிட்டோம். ஏன் சொன்னோம் அப்டின்னா, இது ஒரு லாங் டெர்ம் ஸ்டாக் தான். ஸோ ஒரு ஷார்ட் டெர்ம் புக்கிங்க்காக நாங்க பிளான் பண்ணோம். பட் ஆனாலும் நம்ம குடுத்த லெவல்ஸ்ல இருந்தே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு 10% ராலி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ தாராளமாக புக் பண்ணியிருக்கலாம். ஸோ புக் பண்ணாம விட்டுட்டாங்க நம்ம ஆட்கள். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா நம்ம பையிங் குடுத்துருந்தோம். ஸோ இதிலிருந்து நம்ம கணக்கு பண்ணாலும் நியர் பை பார்த்தீங்கன்னா, 9.85%. ஸோ இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா, ஒரு தடங்கல் இருக்கு. ஸோ அந்த லெவல்ஸ்லாம் நம்ம ஆக்சுவலா மார்க் பண்ணல. அதுபோக பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியுமே நம்ம குடுத்துருந்தோம். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா, 591 அப்படிங்கிற ஒரு டார்கெட்ட நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டார்கெட்ட மார்க்கெட் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா சில ஆட்டோமேட்டட் லெவல்ஸ்க்காக மார்க்கெட் ரிவர்சல் எடுத்துருச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணத லெவல விடவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஷேருக்கு பார்த்தீங்கன்னா, 20% நான் ராலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தேன். ஸோ ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கரெக்ட்டா நம்ம 3ஆம் தேதி ஆக்சுவலா இந்த ராலி எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம். 3ஆம் தேதி. ஸோ நம்ம குடுத்த லெவல்ஸ்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, நியர் பை 24% ஆக்சுவலா இது மூவ் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலா 494 பிரேக் பண்ணி போற மாரி தான் நம்ம இந்த டார்கெட்டே வச்சிருந்தோம். ஸோ கரெக்ட்டா இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் எடுத்தாலும், நியர் பை இந்த இந்த ஷேருக்கு பொறுத்தளவு 22% ராலி வச்சிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஒரு 18% ரிவர்ஸ்ல எடுத்துருச்சு. 591 வரைக்கும் வேண்டிய காரணம் இருந்தது. பட் ஆனா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்டோமேட்டட் லெவல் இருந்தனால மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு மக்களே. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. ஸோ 525ல பார்த்தீங்கன்னா, இப்பவுமே அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ல தான் கன்சாலிடேட் ஆயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன் பொறுத்தளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பட் பார்க்கலாம் மக்களே, எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுபோக பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபினான்ஸ், கேபிஆர் மில், கேஎஸ்பி, ஜிண்டால் ஸ்டீல்ஸ், ஸோ பிஎஸ்சி, ஸோ சில ஷேர்கள்லாம் நம்ம டீம்ல ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தோம். அதுபோக நம்ம அதானி என்டர்பிரைசஸ் அந்த ஷேருமே பார்த்தீங்கன்னா, சில லெவல்ஸ்க்காக மார்க் பண்ணியிருந்தோம். நம்ம குடுத்த லெவல்கள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, அன்னன்னைக்கு நம்ம எஃப் அண்ட் ஓ செக்மெண்ட் எடுத்தாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி இருந்த மாரி தான் நம்ம எல்லா ஷேருமே செலக்ட் பண்ணி குடுத்த மக்களே. சில ஷேர்கள் இருக்காது. சில ஷேர்கள் எஃப் அண்ட் ஓ ஆப்ஷன்ஸ் இருக்கும் மக்களே. ஸோ நிஃப்டி என்ன நெலம? நிஃப்டில என்ன நடக்குது? ஸோ நிஃப்டிய பொறுத்தளவு ஒரே கலவரம் தான். நீண்ட நாட்களாக கலவரத்திலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஸோ நேத்த பொறுத்தளவு நேற்று கிடையாது. அதற்கு முந்தைய நாளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் மார்க்கெட் நிப்பாட்டிட்டு போனாங்க. பட் ஆனா இப்போதைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு மார்ஜினலான ஒரு பையிங் பிரஷர் காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மாரி நேரத்தில தான் மக்களே, நெட்வொர்க் இஷ்யூ வருதா என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு தடவ ஒரு ரீலோட் பண்ணி பார்க்கலாம் மக்களே, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நிஃப்டிய பொறுத்தளவு, நிஃப்டில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புதுசா கிரியேட் ஆன சப்போர்ட் எந்தெந்த ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புதுசா கிரியேட் ஆன சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா, நமக்கு 23,217 அப்படிங்கிற ஒரு இடத்துல புதுசா ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு மக்களே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓவராலா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் பக்காவா ப்ளே பண்ணியிருக்காங்க. 23,300 இருங்க மக்களே. இது எங்கேயோ இருந்து எங்கேயோ போயிடுச்சு. ஸோ 23,300 இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஃபிகரா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயே தான் ஒரு சைட்வேஸ் பண்ணி கொஞ்சம் மார்க்கெட்ட மூவ் பண்ணாங்க. ஸோ சில லோயர் பிரீமியம்லாம் நல்லாவே மூவ் ஆயிருக்கு மக்களே, இப்போ நான் பார்த்த வரைக்குமே.
ஸோ பார்ப்போம் மக்களே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி 50 பொறுத்தளவு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் மக்களே. பேங்க் நிஃப்டி எந்த பிரச்சனையும் இல்ல மக்களே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு நல்ல விஷயம் சொல்லுகிறேன் மக்களே. ஸோ இனிமே வந்து ஹை வெயிட்டேஜான ஒரு ஸ்டாக்ஸ் சரிங்களா? டெய்லி ஒரு ஸ்டாக்ஸோட லெவல்ஸ் நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம செலக்டடா ஹை வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பிஐ எடுத்திருக்கோம், பாரதி ஏர்டெல், டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், அதானி என்டர்பிரைஸ், ஆக்சிஸ் பேங்க், இந்துஸ்தான் யூனிலிவர், அதுபோக பிபிசிஎல் எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஷேர்ஸுமே வந்து ஒவ்வொரு நாள் பார்க்கலாம் மக்களே. அதோட இன்ட்ராடே லெவல்ஸும், மந்த்லி ஸ்விங் லெவல்ஸும் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஸோ எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐயோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்துடலாம் மக்களே. ஸோ எஸ்பிஐயோட இன்ட்ரா லெவல்ஸ் பொறுத்தளவு ஸோ ஒரு கன்சால்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இது ரொம்ப நாளா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். கடந்த 1 மாதமாகவே பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ் எல்லாமே புடிச்சு ட்ரா பண்ணி குடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ பல பேருக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸஸுமே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களே. ஸோ கூடிய விரைவில் ஆஃப்லைன் கிளாஸ பத்தி வந்து ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் மக்களே. ஸோ எஸ்பிஐ பொறுத்தளவு இதுதான் மக்களே. இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் இதுதான் மக்களே. ஸோ இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஸ்விங்குக்கான லெவல்ஸ பார்த்துடலாம் மக்களே. மந்த்லி ஸ்விங்குக்கான லெவல்ஸ் வந்து நிஃப்டி 50ய பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸோ நிஃப்டி 50ல நான் சொன்ன மாரியே தான். ஸோ நான் பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசியா போட்ட வீடியோவா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்பு போட்ட வீடியோவா இருந்தாலும் சரி, நான் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இத வந்து இந்த ஏரியாவ வந்து பவர் ஆஃப் ப்ளூவா நான் கன்வெர்ட் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி நான் பேசியிருப்பேன். எத்தன பேர் அத வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ இப்ப வரைக்குமே இந்த ஏரியா பவர் ஆஃப் ப்ளூவா கன்வெர்ட் ஆகி ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் திரும்பி நிக்கிறாங்க. பார்க்காதவங்க நம்ம கடைசி வீடியோவ பார்த்துக்கலாம் மக்களே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா, இந்த 52,000 அப்படிங்கிறது இன்ட்ராடேல ஒரு பெரிய ரவுண்ட் ஃபிகர். ஸோ ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட் சரியான செல்லிங் பிரஷர் எடுத்திருக்காங்க. இன்ட்ராடேக்கும் மந்த்லி ஸ்விங்குக்கும் உள்ள ஒரு ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம கோர்ஸ்ல வந்து இருக்கு மக்களே. ஸோ நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாதவங்க தாராளமா ஜாயின் பண்ணீங்கன்னா, அத பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கூடிய விரைவில் ஆஃப்லைன் கோர்ஸுக்கான டேட்டாக்கள் அறிவிக்கப்படும் மக்களே. அது என்ன ஏது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக கூடிய விரைவில் விளக்குகிறேன் மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட மந்த்லி ஸ்விங்குக்கான லெவல்ஸ் வந்து எந்த ஷேருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐக்கு பார்க்க போறோம். எஸ்பிஐயோட மந்த்லி ஸ்விங் என்ன அப்படிங்கிறது ஒரு பார்வை பார்த்து விடலாம் மக்களே. ஸோ எஸ்பிஐ ஷேரோட மந்த்லி ஸ்விங் பார்ப்பதற்கு முன்பு சில லேஅவுட்டுகளை லோட் செய்ய வேண்டும் மக்களே. ஸோ அந்த லேஅவுட் லோட் பண்ணா தான் வந்து அந்த எஸ்பிஐ ஷேரோட மந்த்லி ஸ்விங் என்னங்கிறதே தெரிய வரும். ஸோ இதுதான் மக்களே. எஸ்பிஐ ஷேரோட மந்த்லி ஸ்விங்குக்கான லெவல்ஸ் இதுதான் மக்களே. ஸோ இதுக்காக தான் ரியாக்ட் ஆகும். ஸோ இதுதான் அந்த லெவல்ஸ். ஸோ மந்த்லி ஸ்விங்கை பொறுத்தளவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனுக்குள்ள தான் ட்ராவல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பவுன்ஸ் ஆகுது. ஆனாலும் திரும்ப கீழ வருது. மேஜரா பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ராடேக்கான மூவுக்காக மட்டும் தான் வந்து எஸ்பிஐ மூவ் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. நல்ல மூவ் இருக்கு. பட் பார்ப்போம் மக்களே. ஃபர்தரா போக போக எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 5 மினிட் கேண்டில்ல வச்சு பார்க்கலாம் மக்களே. ஸோ இதுதான் வந்து எஸ்பிஐக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மக்களே. மந்த்லி ஸ்விங்குக்கான லெவல்ஸ். ஸோ இத அழகா கூட உடைச்சும் கூட போக முடியும் இவங்கனால. ஸோ பார்க்கலாம் மக்களே எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மக்களே. அது மட்டும் இல்லாம சில பிட்காயின் லெவல்ஸும் இருக்கு. ஸோ அத வந்து கூடிய விரைவில் போக போக அப்டேட் பண்றேன் மக்களே. என்ன அப்படிங்கிறது. ஸோ கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்ல இருந்தது. நம்ம பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது போக கூடிய விரைவில் ஒரு நல்ல தகவலை எதிர்பார்த்து அனைவரும் காத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஸோ நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, சில ஹோம் ஒர்க்ஸ்லாம் குடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இனிமே வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ஆகணும் மக்களே. அவங்க உதவியும் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். நன்றி. வணக்கம்.